சொல்வதற்கு, ஒரு ஆறுதல் சொல்வதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். அவர் அன்பு சகோதரருக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைய தினத்திலே நீங்களும் நானும் இந்த இடத்திலே வந்து வாழ்த்தி விட்டு சென்று விடுவோம். ஆனால் இந்த இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி வரை நடத்த வேண்டும். இந்த இடத்தில் அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை இந்த இடத்திலே அவர் மையப்படுத்த வேண்டும். அவருடைய வாஞ்சை விருப்பங்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆலோசனை இந்த நாளிலே, இந்த பிரதிஷ்டை நாளிலே அவருக்கு கர்த்தருடைய ஏவுதலின் பிரகாரம் அவருக்கு சொல்லுகிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர்களை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு கர்த்தர் பூரணமான ஒரு பலனை தருவார். கர்த்தருடைய நாமத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால், நமக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் புறப்பட்டு வந்தாலும் அது ஒன்றும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய சன்னிதானத்திலே, அவருடைய பார்வையிலே அவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நாம் நமக்கு இருக்கின்ற கொஞ்ச பலத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் 100% உண்மையுள்ளவர்களை எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை என்ன செய்யறாங்க, அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு தேவனுக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு